போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவனாட்சி துளங்கிட. உமது அரசு வருக வருக. உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவனாட்சி துலங்கிட. உமது அரசு வருக வருக. மாந்த தம்மை வாட்டும் வறுமை ஒழிய வேண்டுமே, மகிழ்வு தென்றல் எங்கும் இன்னும் வீச வேண்டுமே. தாழ்வு என்னும் நோயும் நீங்க வேண்டுமே, ஏங்கி தேடும் ஒருமைப்பாடு வெடிய வேண்டுமே. மாந்த தம்மை வாட்டும் வறுமை ஒழிய வேண்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வளம் தந்து வாழ்வளிக்கும் புனித வியாகுல அன்னை திருத்தல திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் புனித ஜார்ஜியார், புனித அந்தோணியார், புனித அல்போன்சா, புனித ஜெபஸ்தியார் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய மைய சிந்தனையானது நம்பினோரை கடவுள் கைவிடுவதில்லை என்பதாகும். நம்பிக்கை என்பது நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அல்ல, நடந்தே ஆகும் என்ற ஐயமற்ற எதிர்நோக்கு. ஆண்டவர் சில நேரங்களில் காத்திருக்க செய்கின்றார் என்றால் நம் நம்பிக்கையை ஆழப்படுத்தவே அன்றி அமிழ்த்திவிட அல்ல. ஆகவே நாமும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம், நம் மனதை ஒளிபரச் செய்வோம், நற்சிந்தனையை நம் உள்ளத்தில் தாங்கி நல் மனதோடு இத்திருப்பலியில் இணைவோம், பக்தியோடு பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் மரித்த மண்ணில் கூடி வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு வியாகுல அன்னையிடமும் மறைசாட்சி புனித தேவசகாயத்திடமும் வேண்டுகின்ற வேண்டல்கள் கிடைக்க பெறுகின்றன என்ற உறுதியோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். இங்கு வந்து செல்கின்ற மக்கள் கொடுக்கின்ற சாட்சியங்கள் நம்முடைய நம்பிக்கையை உறுதியூட்டும் வண்ணம் அமைந்திருக்கின்றன. பல்வேறு துன்பங்கள், துயரங்கள்,
வேதனைகளோடு இங்கு வந்து நம்பிக்கையில் நிலைத்து நின்று ஜெபித்து நலம் பெற்று சென்றிருக்கிற மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். மறைசாட்சி புரிய தேவசகாயம் அன்றாடம் பலருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை சான்றுகளாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் இந்த புனித மண்ணில் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற நாம் எல்லோரும் நலம்பல பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வில் மனம் பதித்து பலியில் பங்கேற்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆகியோர் கூறிய மனநிலையோடு வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழும்போது நல்வாழ்வும் அமைதியும் உண்டாகும் என்பதை எடுத்து கூறும் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவிற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும்.
ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிக்கொண்டிருக்கும் தம் தூய ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. 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 தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தீயோர்
சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 13, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழுவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்து எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தீமை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்பது நீதியாக இருக்கிறது. அப்படி என்றால் நன்மை செய்கின்றவர்கள் அல்லது நல்லவர்கள் என்ற வரிசையில் இடம்பெறுகின்றவர்கள் தீமைக்கு ஆளாகவில்லையா, தீமை செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வி இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் எழுப்பப்படுகிறது. தீயவர்கள் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. நல்லவர்களுக்கு எதற்கு மனமாற்றம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லோருக்கும் மனமாற்றம் தேவை என்ற உணர்வை நற்செய்தி கொடுக்கிறது.
இதை ஊருக்கும் உலகத்திற்கும் சொல்வதற்கு இயேசு ஆண்டவர் விருப்பப்பட்டார். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வின் துவக்கம் மனம் மாற வேண்டும் என்பதிலிருந்து தான் துவங்குகிறது. திருமுழுக்கு யோவானுடைய பணி துவக்கமும் மனம் மாற வேண்டும் என்ற அழைப்பிலிருந்து தான் துவங்குகிறது. அவர்கள் இருவருமே தீயவர்கள் என்ற ஒரு சாரார் மனம் திரும்ப வேண்டும் என்று சுருக்கி சொல்லவில்லை. நல்லவர்கள் நன்றாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு மனமாற்றம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஒரு வகையில் நாம் எண்ணி பார்த்தால் ஆண்டவர் இயேசு இறைமகன், அவரே மனமாற்றத்திற்குள்ளானார் என்பதை பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் விபச்சாரம் செய்திருக்கிறாள், எனவே பிடிபட்டிருக்கிறாள், அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இது தீமை, தீயது, அவர் மனமாற வேண்டும் என்பது ஒரு நிலை. இயேசு அங்கு ஒரு மாபெரும் மனமாற்றத்திற்குள்ளாகிறார். அந்த விபச்சார பெண்ணை பார்க்கிறார். இவர் தீயவர், இயேசு நல்லவர், எனவே தீயதை செய்த இவருக்கு தண்டனை கொடுத்து விட்டு திரும்ப வேண்டும், நல்லவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை யூத சமூகம் சொல்லும். ஆனால் அங்கு இயேசு ஆண்டவர் ஒரு மனதில் மாபெரும் மாற்றத்தை ஏற்றெடுக்கிறார். எனவேதான் சமூகம் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிற வேளையில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை அன்பொழுக பார்க்கிறார். ஒரு மாபெரும் இதய மாற்றம், மனமாற்றம். அதன் வழியாக முடிவு மாறுபடுகிறது. தண்டனை வழங்கப்படவில்லை, வாழ்வு வழங்கப்படுகிறது. இயேசுவின் அந்த இதயத்தில் எழுந்த ஒரு மாற்றம் ஒரு மாபெரும் சமூக மாற்றமாக உருவெடுக்கிறது. அங்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த சகோதரிக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கிறது. சமாரியாவுக்குள் நுழையக்கூடாது. காரணம், சமாரியர்கள் சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். சமாரியர்கள் வாழும் பகுதிக்குள் நுழையக்கூடாது. இவையெல்லாம் சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய சட்டங்கள். இயேசு அங்கு ஒரு மாபெரும் மனமாற்றத்திற்குள்ளாகிறார். யூதர் என்ற அடிப்படையில் அவரும் அங்கிருந்த மனிதர்களைப் போன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் கொண்ட ஒரு மனமாற்றம் அந்த சமாரியாவுக்குள் அவரை நுழைய வைக்கிறது. அந்த சமாரிய பெண்ணிடம் உரையாட வைக்கிறது. அந்த சமாரிய பெண்ணிடம் உறவாட வைக்கிறது. அதன் வழியாக அந்த பெண்ணிடமிருந்து குடிக்க தண்ணீர் பெற்றுக்கொள்ள மனம் கொள்ளுகிறார். நல்லவர்தான், நன்மைகள் செய்தவர்தான். ஆனால் அந்த நல்லவரிடம், அந்த நன்மைகளை செய்தவரிடம் எழுந்த ஒரு மனமாற்றம் தான் இந்த சமாரிய பெண்ணுக்கு, சமாரிய மக்களுக்கு, சமாரியர் வாழ்ந்த சமூகத்திற்கு வாழ்வு கொடுத்தது. கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்துவை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் எல்லோருமே நாங்கள் கிறிஸ்தவ மக்கள், எனவே நன்மையை நினைக்கிறவர்கள், நல்லதையே எண்ணுகின்றவர்கள் என்ற உணர்வோடு இருந்தாலும்
அந்த நல்லவர்கள் நன்மைத்தனத்தை விரும்புகின்றவர்கள் என்கிற நிலையில் சமூகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டுறாது, அதை கடந்து மனிதத்தை நேசிக்கிற ஒரு மாண்புள்ள இதயம் படைக்கிற அந்த மாற்றம்தான் உண்மையான மனமாற்றம். எனவே நற்செய்தியில் அங்கு பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயர் பலரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவிக்கின்ற பொழுது இயேசு மிக அருமையாக அவர்களிடம் சொல்லுகிறார், இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? இல்லை, இருக்கிற நீங்கள், இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லுகிற நீங்கள், இப்படி நடந்திருக்கிறதே என்று சொல்லுகிற நீங்கள், சமூகத்தின் பார்வையில் நல்லவர்கள் என்ற நிலையில் இருக்கிற நீங்கள், நல்மனம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நீங்கள் மாற்றத்திற்கு உட்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அது எத்தகைய மாற்றம், எத்தகைய நிலையில் இந்த மாற்றம் நிகழ வேண்டும்? எந்த சூழலிலும், எத்தகைய கேடு வருகின்ற நிலையிலும், எத்தகைய தீமை எழுகின்ற நேரத்திலும் தீயவன் அழிந்து போகட்டும் என்று சொல்வதாலோ, தீயவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதாலோ, தீயவனை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்று சொல்வதாலோ நல்லவராக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நீங்களும் அழிவீர்கள். மாறாக அப்படி பேசுவதை நிறுத்திவிட்டு அந்த தீயவனோடு, அந்த ஒதுக்கப்பட்டவனோடு, தண்டிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவனோடு மனதை மாற்றி உடன் இருக்கிற பொழுது, அந்த மனிதனுக்காக என்ற நிலையில் வாழ்கின்ற பொழுது அங்கு வாழ்வு பிறக்கிறது, சமூகம் புத்தெழுச்சி பெறுகிறது. அத்தகைய மாற்றம் ஒவ்வொரு மனிதரிடமும் எழ வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கிறார். எனவேதான் நற்செய்தியின் இறுதி பகுதியில் அத்திமரம் பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அத்திமரம் நன்றாக வளர்ந்திருக்கிறதே, சமூகத்தில் பலரும் நன்றாக வளர்ந்திருப்பார்கள், நன்றாக உடுத்து காட்சியளிப்பார்கள். எனவே அத்திமரம் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறது போல மனிதர்கள் அழகாக இருக்கிறார்களே என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த அத்திமரம் பலன் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் ஏதோ தவறு நிலைந்திருக்கிறது. அங்குதான் மிக அருமையாக ஒரு காலக்கெடு கொடுக்கப்படுகிறது. அதை பராமரிக்கிறவர் மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மரத்திற்கு நன்றாக பராமரிப்பை கொடுக்கவில்லை. எனவே சற்று நேரம் கொடுங்கள், நான் அதை பராமரித்து பலன் கொடுக்க வைத்து விடுகிறேன் என்று கேட்கிறார். ஒவ்வொரு மனிதரிடமும் பார்ப்பதற்கு நிறைய இருக்கும், காட்சி அருமையாக இருக்கும். ஆனால் ஆளாக வளர்ந்து நிற்கிற மனிதர்கள் பல நேரங்களில் பலன் கொடுக்காமல் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கோ பராமரிக்கப்பட வேண்டிய, பண்படுத்தப்பட வேண்டிய இதயம் செயலிழந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது செயல்பட வேண்டும். அதற்குரிய நேரத்தை எடுத்து செயல்படுத்தி மாற்றத்தை வெளிக்கொணர்கின்ற பொழுது நிச்சயமாக அது சிறந்த பலனை கொடுக்கும். அதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்ற உணர்வைத்தான் அருமையாக வழங்குகிறார். இந்த ஒரு நிலை, இந்த ஒரு எண்ணம் நல்லவராம் வல்லவராம் நம் அன்னை வியாகுலத்தாயிடம் இருக்கத்தான் செய்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பலரை பார்க்கிறார். அவரை பற்றி குறைவுபட பேசுகின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆனால் அவர்களை
தண்டிக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர் வரவில்லை. ஒருபோதும் இந்த அன்னை மரியாள் தன்னை பாதிப்புக்குள்ளாக்கிய மனிதர்களை சித்திரவதைக்குள்ளாக்க வேண்டும், அவர்களுக்கு மாபெரும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதே இல்லை. மாறாக அந்த அன்னையினுடைய இதயத்தில் ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம் இருக்கத்தான் செய்தது, நிகழத்தான் செய்தது. தன்னை விமர்சித்தவர்களை விரும்புகிறார். இதுதான் மிகப்பெரிய மனமாற்றம். அவர் ஒருபோதும் அந்த தீயவர்கள், அந்த கொடூரர்கள் மனமாறட்டும் என்றிருக்கவில்லை. மாறாக இவர் மனமாறி அவர்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உன்னத நிலை இருந்ததே, அதில்தான் உலகம் தப்பித்துக் கொண்டது, உலகம் பிழைத்துக் கொண்டது. தன்னுடைய மகனுக்கு எதிராக தீங்கு செய்தவர்கள், தன்னுடைய மகனை சிலுவையில் அறைந்தவர்கள், தன்னுடைய மகன் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற சீடர்கள், தன்னுடைய மகனை புறந்தள்ளிவிட்டு ஓடோடி சென்ற சீடர்கள், இவர்கள் மனமாற வேண்டும் என்று இருக்கவில்லை. மாறாக தான் மனதை மாற்றிக்கொண்டு, தான் மனமாறிக்கொண்டு அவர்களை ஒன்று சேர்த்து மீண்டும் இயேசுனுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க முயன்றார். இதுதான் சிறந்த மனமாற்றம். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் அத்தனை கொடுமைகள் அனுபவிக்கிறார், அத்தனை வேதனைகள் அனுபவிக்கிறார். ஆனால் ஒருபோதும் அவரை பிடித்தவர்களை, அடித்தவர்களை, நொறுக்கியவர்களை கொல்ல வேண்டும் என்றவர் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தியதில்லை. மாறாக நிறைவை தழும்புகின்ற பொழுது அவர் அவர்களுக்காகத்தான் மன்றாடினார். தன்னுடைய மனதை அப்படியே மாற்றிக்கொள்ளுகிறார். இதுதான் சிறந்த மனமாற்றம். எனவே நம்பிக்கையாளர்கள், கடவுளை நம்புகின்றவர்கள், கடவுள் மீது பற்று கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே அடுத்தவர் மாற வேண்டும், தீங்கு செய்தவர்கள் மாற வேண்டும், எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் மாற வேண்டும் என்று நினைக்காமல் நம் இதயத்தை, நம் மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை அன்பு செய்வது, நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பாங்கு, அப்படி வாழ முயற்சி எடுத்தோம் என்றால், அப்படி வாழ கற்றுக்கொண்டோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்மகத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டால் உலகம் வாழும், மனிதம் வாழும், மனிதர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதைத்தான் இன்றைய நாள் நமக்கு அருமையான உணர்வாக தந்திருக்கிறது. இந்த உணர்வை ஏற்றெடுத்து நாம் எல்லோரும் அன்னை வியாகுலத்தாயின் வழியில் மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய பரிந்துரையில் நிச்சயமாக நல் மனம் மாற்றம் பெற்று மனிதர்களாக வாழ வரம் கேட்போம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்பிக்கை உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். நிச்சயமாக நம்முடைய அன்னை வியாகுலத்தாயும் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயமும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வில் நிலைத்து நின்று நாம் இருக்கிற நிலையிலிருந்து மனமாறி சிறந்ததை நோக்கி பயணம் செய்ய ஆற்றல் வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து சொல்லுவோம். திருச்சபையின் தலைவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோரை உம் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்மீக பலத்தையும் வழங்கி அவர்கள் மக்களை இறையன்பில் வளர்ப்பவர்களாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, நீண்ட நாள்களாக தீராத நோயினாலும் மன அமைதியின்றியும் துன்புறும் மக்களையும் உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் நோயிலிருந்து குணமாகவும் மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலையாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, செயல்களில் மட்டுமே ஈடுபாடு கொண்டு உம்மை தேடாது வாழும் எம் இளைய தலைமுறையினர் ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்து
ஞானம் நிறை செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம்மிறைவா, படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் நல் முறையில் கற்கவும் தூய ஆவியின் துணை கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் கண்டிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் அற்புதங்களை காண இயலும் என்கிற நற்செய்தியை முழுமையாய் நம்பிடவும் துன்ப சூழலிலும் உறுதியாய் இருந்திடவும் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் மனிதர்கள் உம்முடைய நம்பிக்கையாளர்கள். உம்மை நம்புவதால் நாங்கள் நல்மனம் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வில் மேலோங்கி நின்றாலும் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து மனமாற்றத்திற்கு ஆளாக வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு தாரும். இதன் வழியாக வாழ்வின் தன்மைகளை சமூகத்தில் வளர்த்தெடுக்க வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்னை தேடும் சிறுவில்லை போல வருகின்றேன் காணிக்கையாய், தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாதை சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும் வானில் இருள் வரக்கூடலாம். விடிந்திடும் நாளை, பாதை சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும் வானில் இருள் வரக்கூடலாம். விடிந்திடும் நாளை, தேடல் நீயானா வாழ்வெல்லாம் இனிதாகும். தீர்வு நேராகும். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகிய நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மீதினால் எங்களை மீட்டருளினீ. ஆகவே வானக துதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் ஆய நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகி எங்கள் வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எம்மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறை தெய்வம் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் இறை தேவன் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாதமே என் இதய பன்னாகுமே. எந்நாளுமே அவர் அன்பு என் மீதிலே. என் இறை தேவன் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உம் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோட எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீ தாயே. உம்மை
உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ள மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே.